ஹலோ, ஒரு ஷார்ட் எனர்ஜி ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீடிங் உட்காரும் போது எனக்கு ஒரு விஷயம்ல ஒரு பாக்ஸ் தெரிஞ்சது. அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு நகையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு பாக்ஸ், அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் தெரிஞ்சது. அது பாசிட்டிவாக பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். அது நகை பெட்டி மாதிரி தான் தெரிஞ்சு, நல்லா எவ்வளோ பெருசாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் அந்த காலத்துலாம் போட்டு வச்சு, ராஜாக்கள்லாம் போட்டு வச்சு அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் தெரிஞ்சது. அது என்ன பார்ப்போம். எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் எனர்ஜி ரீடிங். ரீடிங் ரெசனேட் ஆனால் மட்டுமே எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் ரீடிங் ரெசனேட் ஆகணும்னு சொல்லி கிடையாது. சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் ரெசனேட் ஆகலாம். அதனால யாருக்கு எப்படி ரீடிங் ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, சரியா? உங்களுக்கு மெசேஜ் இல்லைன்னா உங்களுக்கு கிடையாது மெசேஜ். ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க எந்த மெசேஜஸ் ஆகும். ஒரு டெசர்ட் மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த ஒரு நகைப்பெட்டி அப்படியே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தேன் நான். ஏதாவது மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ். ரிலீஸ், இதை நான் எதிர்பார்த்தேன். ரிலீஸ்ன்ற இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்தேன். நெகட்டிவ் எனர்ஜி சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்துட்டு சில பேருக்கு அட்டாச்டு இன்னும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த விஷயம் நான் எதிர்பார்த்தேன். சரி, கன்ஃபார்ம் ஆச்சு நான் சொல்லலாம் தான் இருந்தேன். நிறைய விஷயங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு உங்கள் எனர்ஜிலேருந்து. ஹீலிங் கேவ்ஸ், நிறைய விஷயங்களை இன்னும் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் இன்னும் நிறைய விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகிட்டும் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டும் இருக்கீங்க, ரிலீஸ் பண்ணணும் கூட. சில பேர் இன்னும் சில விஷயங்களை சேஞ்ச் வந்துட்டுருக்கு. ட்ரூத் மேபி இப்போதான் உங்களுக்கு அந்த உண்மை புரிஞ்சிருக்கலாம். பட்டர்ஃப்ளை, சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கலாம். நீங்கள் விஷயம் சேஞ்ச் பண்ணுறது தான் உங்களுடைய ஹாப்பினஸே அடங்கி இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் எந்த ஒரு ஹாப்பினஸும் எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்காகவும் ஒரு சேஞ்ச் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஹீலிங் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆக பார்க்குறீங்களோ, உங்கள் எனர்ஜி சேஞ்ச் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உண்மையும் புரிய வரும்ன்ற மாதிரி இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் அதில் மறைஞ்சிருக்குதுன்ற மாதிரியும் இருக்குது. தி சேரியட், கண்டிப்பாக சேஞ்ச் கண்டிப்பாக தேவை. வேறு ஏதாவது மெசேஜஸ் கலெக்டிவ்காக? இந்த கார்டு பார்த்துட்டு எடுக்காம நான் ஷஃபிள் பண்ணணும், திரும்ப சேம் கார்டு. அது எப்பவுமே நடக்கிறது தான். சேஞ்ச் பண்ணணுன்றது திரும்ப வருது உங்களுக்கு. சேஞ்ச் பண்ணணுன்றது உங்களுடைய எனர்ஜி சேஞ்ச் பண்ணணும். சில பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இன்னும் சில விஷயங்கள் இருக்குதுன்ற மாதிரி இருக்கு. மேபி உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண உங்களுக்கு தெரியல, எப்படி ரிலீஸ் பண்ணணுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் சில விஷயங்கள் என்னால் அந்த அளவுக்கு ரிலீஸ், சில விஷயங்கள்லேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் ரேக்கி தெரிஞ்சவங்க இல்லை ரேக்கி ஹீலர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம். கார்ட் கட் சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் உங்ககிட்ட இருந்து சில நெகட்டிவ் எனர்ஜிஸை நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் எனர்ஜின்றது உங்ககிட்ட பைண்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வரணுன்ற மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது மெசேஜஸ் எடுக்கலைன்னா அந்த கார்டு திரும்ப வருது எனக்கு. ரொம்ப நாள் நீங்கள் அமைதியாக இருந்துட்ட மாதிரி இருக்குது. சில விஷயங்கள்
ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஹீல் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து விலகி வர்றதுக்கும் அதிகமான டைம் எடுத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. கண்டிப்பாக நிறைய எனக்கு தெரிஞ்ச ஏதோ சில விஷயங்கள் உங்கள் எனர்ஜியில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் எனக்கு இங்கே இருக்குது. டூ டைம்ஸ் தெரியுதா? 2 டைம்ஸ் இந்த இடத்துலையும் ஒரு அவேக்னிங் மாதிரியான ஒரு விஷயம். கண்டிப்பாக சில விஷயங்கள் நீங்கள் இன்னும் உண்மை தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் மேபி பாஸ்ட் ஏதோ சில எனர்ஜிஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பைண்ட் ஆகிட்டு. அந்த விஷயங்கள் நீங்கள் மெடிடேஷன் மூலமாகவோ இல்லை நீங்கள் சில விஷயங்கள் இக்னோர் பண்ணியோ நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வெளியில் வரலாம். சில விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி உங்களோட தாட்ஸ் சில விஷயங்களை இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹீலிங் தெரப்பி அந்த மாதிரி ரேக்கி ஹீலர்ஸ் கிட்ட போய் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது கோட் கட்டுன்ற மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலி நீங்கள் வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறது, சில விஷயங்கள் இக்னோர் பண்ணுறது, பாஸ்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் உங்ககிட்ட அட்டாச்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, மெமரிஸ் இருந்தாலும் சரி, அவங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் யாராவது வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அதுலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதில் அந்த சம்மந்தமாகவும் சில விஷயங்கள் நீங்கள் ரிலீஸ் ஆகணுன்ற மாதிரி இருக்குது எனர்ஜியிலேருந்து. இந்த விஷயங்கள் பண்ணாமல் உங்களுக்கான சில விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் மெயின்டைன் ஆகிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் லைஃப்பில். எஸ், ஸ்லோ சில விஷயங்கள் ஸ்லோவாக தான் இருக்கு. மேபி சில பேருக்கு வந்து டபுளான ஏதோ ஒரு சந்தோஷம் ஒரு கிஃப்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு 2 கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சில பேர், எல்லாருக்கும் இல்லை இந்த மெசேஜ். ஓகே, ஃபைனல் மெசேஜ் ஒன்று பார்ப்போம். ஷார்ட் மெசேஜ் தான். இந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இந்த பைண்ட் ஆகிட்டு உங்களுடைய எனர்ஜியோடு இருக்கிறதுனால தான் நீங்கள் எவ்வளோதான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகுறீங்க. சில விஷயங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சடனாக நீங்கள் வந்துட்டு ஹார்ட் பிரேக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அது உங்களுடைய எனர்ஜி இல்லை. சில டைம் சில பேருக்கு மற்றவங்களுடைய எனர்ஜியும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், உங்கள் எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ட்ரீம் அண்ட் ஜேர்னி. கண்டிப்பாக உங்களுடைய தாட்ஸ் பேலன்ஸ் பண்ணுங்க, செதற விடாதீங்க. உங்கள் மைண்ட் உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. சில பேருக்காக சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்காக கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் நியூ சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேருக்கு ஹீலிங் ஆக வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அட்டாச்சாக இருக்கலாம். அந்த எனர்ஜிஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கனவு காண்றது என்றைக்குமே சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறிட்டு தான் இருக்குது, நிறைவேறும். அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்துட்டு இது நிறைவேறலை, இந்த விஷயங்கள் நடக்காதுன்ற மாதிரி மைண்டை எடுத்துகிட்டு வராமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கனவு பார்க்குறது நல்லதுன்ற மாதிரி இருக்குது. ட்ரீம் பிக்.
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஸ்டேஜ், ஒரு லெவல் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்ன சில பேர் இன்னும் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு. அந்த விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் பாஸ்டில் சில விஷயங்கள் தவறாக பண்ணிட்டீங்கன்னா, அந்த விஷயங்கள் அதுல இருந்து வந்துட்டீங்கன்னா எல்லா விதத்துலேயும் எல்லா வழியிலும் அந்த விஷயத்த நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். திரும்பவும் அதோட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறதோ, இல்லை ஏதோ விதத்தில் நீங்கள் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதோ, ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதோ, அப்படி இருக்கிறது கூட ஒரு நெகட்டிவிட்டி தான், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். அதனால் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள், அல்லது வெளியில் வரத்துக்காக. ஓகே, இதுதான் இன்னைக்கான மெசேஜ். யாருக்கு ரீடிங் எப்படி ரெசினேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. டேக் கேர். காட் பிளஸ்.